ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற எலி, பெருச்சாளி, மூஞ்செலி இதெல்லாம் நம்ம எப்படி ஓட விரட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க இது. மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவும் எலிகளுக்கு விருப்பமான உணவு தான். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நம்ம இதை கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பசைவோம் பார்த்திங்களா, அது போல் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பசைஞ்சு எடுங்க. நான் தண்ணி சேர்க்கலைங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வராதுங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு 4 உருண்டை கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் அதிகமான எலி, பெருச்சாளி தொந்தரவு இருக்குது, நிறைய உருண்டை வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூனுக்கு பதிலாக 4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு 8 உருண்டை கிடைக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம நல்லா உருட்டி எடுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்ததாக இன்னொரு பக்கத்தில் இதே போல் நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 4 போல் கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கற்பூரம் எடுத்துட்டு நம்ம இதை கையை வச்சு நல்லா நுணுக்கி பவுட்ரு பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. கற்பூரம் பார்த்திங்கன்னா எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. எலி, பெருச்சாளி, மூஞ்செலி இது எல்லாத்துக்குமே சுத்தமாக ஆகாது. நம்ம வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். அதாவது பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன். நான் சென்சோடைன் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த கற்பூரமும் பேஸ்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம உருட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த பால் ஒன்று எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம அந்த கற்பூரமும் பேஸ்ட்டும் கலந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இது போல் நம்ம எல்லா பால்லையும் நல்லா தட்டி எடுத்து உள்ளுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த பேஸ்ட்டை சேர்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துட்டு இந்த மாதிரி கைக்குள்ளே வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக உள்ளே வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இது போல் எல்லா பால்லையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எலி இதை கடிக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த கற்பூரம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் கடிப்பட்டு எலிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுங்க. அதோட சீரான நிலையை குலைக்குங்க. எலிகளுக்கு வயிற்றில் வீக்கம் ஏற்படுத்தும். மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா எலிகளுக்கு ஐக்யூ லெவல் ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். எலிகளுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடுங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க. திரும்பவும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எலி மட்டும் இல்லாமல் பெருச்சாளி, மூஞ்செலி எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் போட்டு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எலி கடித்து நாசம் பண்ணிடும். அதனால் அதுக்கு அடியிலையும் ஒரு உருண்டை எடுத்து போட்டு விட்டுருங்க. எலி இந்த சோஃபா கடியில் வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க ஓடிடும். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ அதுக்கு அடியிலெல்லாம் ஒரு உருண்டை எடுத்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எலி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் போட்டு விடுங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில்
வந்து ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கப்ப அது வழியாக எலி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. ஸோ அந்த ஜன்னலுக்கு வெளியும் ஒரு உருண்டை எடுத்து போட்டு விடலாங்க. இதே போல் கிச்சன் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல் இதிலெல்லாம் நீங்கள் வந்து போட்டு விடலாம். அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து பாத்ரூம் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கப்ப அது வழியாகவும் எலி வரும். ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஒன்று எடுத்து போட்டு விட்டுடலாம். கட்டில் கடியிலையும் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து போட்டு விடுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து தோட்டம்லாம் வச்சுருக்கப்ப அந்த தோட்டத்தில் இருக்க செடியும் கூட எலி பெருச்சாலிலாம் கடித்து நாசம் பண்ணிடுங்க. ஸோ அந்த செடி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த வழியாக எலி வரும்போது அல்லது பெருச்சாலி வரும்போது இதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க ஓடிடும். மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. சில பேர் வீட்டில் வந்து கார்லேயுமே எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. காரில் இருக்கிற ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கப்ப கார் டயருக்கு மேலே கூட நீங்கள் வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சு விடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால எலி வந்து கார்கிட்ட வரும்போது கண்டிப்பாக அதை சாப்பிட்ரும். மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காதுங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீட்டில் எலி தொந்தரவு, பெருச்சாலி தொந்தரவுலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.